ஹாய் guys, welcome back to another video. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம தளபதி விஜய் டிவிகேக்கு வேண்டி 2026 போட்டி போடுற வேட்பாளர்கள் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தாரு. ஒரு கேண்டிடேட் லிஸ்ட் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லிக்கலாம். என்னன்னா விஜயோட நண்பர்கள் இதில் வந்து நிற்கிறான்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச வளையாபதி தான் எனக்கு மைண்டில் வருது. அவரோட பேர் கூட நல்ல பேர் தான். என்ன ஸ்ரீநாதோ ஸ்ரீகாந்த் அப்படின்னு தான் இருக்கும் பேர். ஸோ எனக்கு மைண்டில் அந்த ஆளை பார்க்கும்போது எப்பயும் வளையாபதி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வேட்டைக்கார படத்தில் வளையாபதின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வளையாபதின்னு எதுக்கு நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அந்த ஒரு இம்பாக்ட் இப்போ நம்ம மைண்டில் இருக்குது. இந்த ஆளை பார்க்கும்போதே நமக்கு இந்த வளையாபதிங்கிற அந்த பேர் தான் மைண்டில் வருது. ஸோ எவ்வளோக்குள்ள காமெடி அந்த படத்தில் பண்ணியிருப்பாருன்னு இப்போ கூட நமக்கு தெரியும். ஆனால் இது அரசியல் காமெடி இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் தூத்துக்குடியில் நிற்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ தூத்துக்குடியில் டிசர்விங்கான பர்சன் வேறு இருந்தாங்க. ஸோ அப்படி தான் பேச்சு போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு 1-2 பேரெல்லாம் இருக்குது ஆல்ரெடி. அதில் எஸ்பெஷலி அஜிதா எங்களோட பேர் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு கொடுக்காதது கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் நெகட்டிவ் இம்பாக்ட் பார்ட்டிக்குள்ளே கொஞ்சம் அங்கங்கே இருக்க தான் செய்யும். இருந்தாலும் பார்ட்டி முன்னோட்டு போய் தான் ஆகணும். வேறு சைடில் பார்த்தா நம்ம ரோஹிணி தியேட்டர் ஓனர் அவர் வேற இந்த தொகுதியில் நிற்கிறாரு. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரோஹிணி தியேட்டரோட ஓனர் எவ்வளோ விஜய் ஃபேன்னு. ஸோ அவங்களும் இதில் வந்திருக்காரு. இதுவும் சர்ப்ரைசிங்கான விஷயம் தான். 3வது சர்ப்ரைசிங் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சாரோட கார் டிரைவர் அவரோட மகனுக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காரு. நீங்க வேற பார்ட்டிகளில் இது நடக்குமா கேட்டீங்கன்னா, வேற பார்ட்டிகளில் 100% நடக்க வாய்ப்புகளே இல்லை. மேபி அவங்களோட பையனோட பையன் அப்படி போயிட்டு தான் இருக்கும். இல்லைன்னா அவங்களோட தாத்தா பாட்டி அங்கிள் என்ன சொல்றது சித்தப்பா அங்கிள் சொல்றது நீங்க தப்பா நினைச்சக்கூடாது. அங்கிள்னா அங்கிள் தான். ஸோ இந்த லிஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வளையாபதி எஸ்பெஷலி இந்த தூத்துக்குடி அந்த ஒரு ஏரியாவில் வளையாபதி கொஞ்சம் கூட அதிக எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. என்னென்னா ஆல்ரெடி நெகட்டிவிட்டி உள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கிட்டையும் என்ன சொல்கிறது, இலைக்கு முள்ளுக்கும் சேதம் இல்லாத ரீதிக்கு பேசி என்ன சொல்கிறது அவங்களோட வின்னை அவங்க என்ன சொல்கிறது அச்சீவ் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே இந்த டிவிகேங்கிற விசில் சத்தம் 2026 எங்கேயும் கேட்கும்னு நினைக்கிறேன். 2026 மேயில் விசில் சத்தம் பார்க்க போகுது தான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்துட்டு பார்ப்போம்.